அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னுடைய படைப்புகள் மீது அளவற்ற அன்பும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இந்த உலகத்துல அவன் படைச்ச எல்லாத்து மேலேயும் அவன் எப்படி வச்சிருக்கான்னா, அவங்க பல கடவுளை வச்சு வாங்கினாலும், இந்த கடவுளே இல்லைன்னு சொன்னாலும், நான் தான் கடவுள்னு சொன்னாலும், அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை நிறுத்திடாம, இவன் ஒரு நாள் இந்த ஏத்துப்பான், நேரு வழி அடைவான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சகித்து தன்மையோட அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிற அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்னும் இங்க அல்லாஹ்வுக்காகவே ஒன்று கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரின் மீதும் அந்த இறைவனுடைய கருணையும் அன்பும் இன்றென்றும் நினைக்கட்டும் சொல்லி துவா செஞ்சு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இறைவன் தன்னுடைய இறுதி காலம் வரையில் அதிகமான பொறுமையை வழங்க வேண்டும் என்றும் நான் இறைவனுடன் பிரார்த்தித்து இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா முகமது அதனவபால். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எனக்கு இஸ்லாம் மேல ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டது அதிகமான என்னன்னா, மனிதர்கள் அனைவரும் சமம். இன்னும் நீங்க இந்த குரானை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா? பொய் சொல்ற யாருமே சிந்திக்க சொல்லவே மாட்டாங்க. இந்த குரான் ஒவ்வொரு இடத்துலையும் மனிதர்கள் நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுக்காக பல அத்தாட்சிகளை உங்களுக்காக கொடுத்திருக்கின்றோம், நீங்கள் சிந்திப்பதிலேயே அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம். இது இதனால நான் இந்த குரானை படிச்சேன்னா, 2016 அப்போ என்னுடைய ஃப்ரெண்டுடைய அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ அவங்க முடிவெட்டுற சமூகம், நான் மீனவர். அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, எங்களை பார்த்து அவங்க பசங்க நல்லா வெள்ளையா இருக்கிறாங்களே யாருன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இவங்க மீன்கார பசங்க, பையனுக்கு ஃப்ரெண்டு, அதுதான் கூப்பிட்டவங்க அப்படின்னு ஒன்று. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப மீன்கார பசங்க, நான் என்ன சொல்றது, என்ன அந்த மாதிரிலாம் எங்கேயும் பேசுனது இல்லைமே, ஒரு ஜாதியை வச்சுலாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இவனுக்கு என்ன நம்மள ஒரு மீன்கார பசங்கன்னு சொல்லி சொல்றானுங்க. நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கலை, நம்ம உழைச்சி எங்க அம்மா அப்பா எனக்கு சாப்பிட போடுறாங்க, நாங்கள் எங்கேயும் பிச்சை எடுக்கல, ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்களை நம்மளை ஒரு தாழ்ந்தவங்களா சொல்லும் போது எனக்கு அது மேலே கோவம் வந்துச்சு. இது எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நான் தேடி பார்த்தா, சமுதாயம் எங்கே போகுதுன்னா கடைசியில் மதத்துக்கு போகுது. சரி, அந்த மதம் தாண்டா பிரச்சனைன்னு சொல்லி இந்த மதத்தை விட்டு வெளியேறணும்னு பார்த்தா எதுக்கு போகிறதுன்னு தெரியல. சரி, இந்த மதமே வேணாம், நம்ம கடவுளே இல்லைன்னு சொல்லிடலாம்னாலும் அதுக்கு எனக்கு தெரியல. கரெக்டான ஒரு கடவுள் இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? அதுக்கான காரணம் வேணும். கடவுள் இருக்குன்றதுக்கும் எனக்கு சரியான ஒரு ப்ரூஃப் இல்லை. இந்த ப்ரூஃபை தேடியே ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன், 2016 2018 வரைக்கும். அப்போ ஜிம்ல ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணேன். அவர் சில சாதாரணமான விஷயங்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. லைஃப்ல முன்னேறணும், அப்புறம் சக்சஸ் ஆகணும், மற்றவங்க முன்னாடி புகழோட இருக்கணும், அதை பத்திலாம் பேசினாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அறிவியல் பக்கம் அவர் போனாரு. வாழ்வுடைய நோக்கம் என்ன, அதை பத்திலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப அது மேல ஈடுபாடு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் ஓப்பனா நான் ஏன் இப்படி இருக்கேன், என்ன எவன் இந்த மதத்துல ஜாதியில படைச்சான், மத்தவன் எப்படி என்னை இந்த ஜாதின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கோவம் வந்துச்சு. அப்போ அவர் ஒவ்வொரு விஷயமா விளக்கும் போது, படைச்ச இறைவன் ஒருத்தன் தான், அவன் எல்லாரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து தான் படைத்தான். மனிதர்கள் அவங்க விருப்பப்படி அதை பிரிச்சுட்டாங்க. அதுக்காக இறைவன் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு நல்ல மனிதரை தூதரா தேர்ந்தெடுத்து, அந்த இறைவன் சொல்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, பூமியில நல்ல விதமா இறைவன் விரும்பப்படி நடந்துக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா அவர் சொல்லும் போது எனக்கு அது மேல ரொம்ப விருப்பம் வந்துச்சு. இப்படி சொல்றக்கூடிய கடவுள் தான் உண்மையா கடவுளா இருக்க முடியும். மனிதர்களை பல வாரியா பிரிச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்ற கடவுளா இருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த குரானை படிக்க ஆரம்பிச்ச உடனே என்னுடைய நோக்கம் எப்படி இருந்ததுன்னா, படிக்க உடனே தெரிஞ்சு போச்சு இந்த குரானை உண்மையா இருக்குதுன்னு சொல்லி பயக்கப்பட ஆரம்பிச்சுட்டேன். என்னன்னா, இந்த மதத்தை விட்டு நம்ம வெளியேறிடுவோமோ, நிறைய பிரச்சனைகள் இதனால. இந்த குரானை உண்மையா சொல்றதாலதான் அதை என்ன பண்ணிட்டேன், நிப்பாட்டிட்டேன்.
நிப்பாட்டிட்டு அந்த முஸ்லீம் நபர்கிட்டையும் நான் பேசுறதை தவிர்த்துட்டு அப்படியே அவங்க கடை பக்கமும் போகாம சுத்திட்டு இருந்தேன். ஆனா ஒரு நேரம் அது இதை பத்தி மைண்ட்ல ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு. அதாவது எப்படின்னா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தால என்னால தூங்க முடியல. இரவு நைட்டெல்லாம் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு என்னடா அப்போ இந்த குர்ஆன் உண்மையா இருக்கும்போது நம்ம ஏன் அதை விட்டு போகணும், இதனால எவ்வளவு பிரச்சனை வரும், அந்த மதத்தை ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிலாம் நான் நிறைய கவலைப்பட்டேன். அவர்கிட்ட பேசுறதையும் நான் நிப்பாட்டி வச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாள்கள்ல அல்லாஹ் பத்தி நினைக்காம என்னால இருக்க முடியல. வேற வழி இல்லாம மறுபடியும் அவர்கிட்டயே போயிட்டு மறுபடியும் கேள்விலாம் கேட்டு 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 நான் தெரிஞ்சுக்க எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, தொழுகை மற்ற கடமைகள் எதுவுமே தெரியாது. ஆனா அல்லாஹ் எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா அவனுடைய கருணை. நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன். அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நான் அப்புறம் நீ தான் கடவுள் மனுஷன் காலில் விழுந்திருக்கேன். அப்புறம் சிலைகளை கும்பிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இஷ்ட கடவுள். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரு, ஒரு பக்கம் பார்த்தா ஆஞ்சநேயர். அதாவது கொஞ்ச நாள் நான் பிள்ளையாரை கும்பிட்டேன்னா கொஞ்ச நாள் என்னுடைய விருப்ப கடவுள் ஆஞ்சநேயராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அம்மனா இருக்கும், இல்லைன்னா பெருமாளா இருக்கும். ஒவ்வொரு நேரம் ஒரு கடவுள் ஜம்ப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன் நான். அப்போ உண்மையான கடவுள் தாண்டா அப்படின்னு சொல்லி என்னுடைய தேடுதல் அந்த குர்ஆன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முடிவுக்கு வந்துச்சு. என்னுடைய ஜாதி மேல இருந்த வெறுப்பு அந்த குர்ஆனை படிக்கும்போது எனக்கு அது முடிவுக்கு வந்துச்சு. இந்த குர்ஆன் பார்த்தீங்கன்னா வெறுமனே உங்களை மதம் மாத்துற நோக்கத்துல இதுவுமே கிடையாது. இன்னொன்னு, இந்த குர்ஆனை படிக்கும்போது ஒரு மனிதரால இப்படிப்பட்ட வரிகளை சொல்லவே முடியாதுன்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவன் சொல்லுது, மனிதர்களே உங்களுக்கான பல அத்தாட்சிகளை இந்த வேதத்தை நாம் கொடுத்துள்ளோம். நன்மையை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய இந்த வேதத்தை நாம் கொடுத்துள்ளோம். இதனை அறிந்து நீங்கள் நேர்வழி பெற்றுவிட மாட்டீர்களா? இன்னும் அவன் எவ்வளவு இறக்கமா இருக்கானா, பூமியில ஒவ்வொருத்தன் எவ்வளோ கொடுமை பண்றான், அப்படியே ரத்தத்தை ஓட்டுறான். இந்த பாலஸ்தீன்ல அவ்வளோ பேர் கொல்லப்படுறாங்க. ஆனாலுமே அந்த கொலை செய்யறவங்களுக்கும் அவன் உணவளிக்கிறான், அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யறான். ஒரே விஷயம், இவன் எப்பயாவது தெரிஞ்சிருவான், நேரு வழிக்கு வந்துடுவான். அவனுக்காக பல நேரத்துல எல்லா நேரத்திலையும் அவன் நேரு வழியில கொடுத்துட்டு இருக்கிறான். அவனுடைய உள்ளத்தை மாத்து, எப்படியாச்சும் அவன் நேரு வழியை அடையணும். அவன் செய்யற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவன் மன்னிக்க தயாரா இருக்கிறான். ஒரே விஷயம், அவன் நம்ம மேல வச்சிருக்கிற அளவற்ற அன்பு. அது ஒண்ணுதான் காரணம். எவ்வளவுதான் இறைவனை நீங்க வெறுத்தாலும் சரி, அவன் மேல தவறா என்ன கொண்டு வந்தாலும் சரி, இந்த இந்த இறுதி வேதமான குர்ஆன் எல்லாத்தையுமே மாற்றும். உங்களுடைய வாழ்வின் நோக்கம் உங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நான் ஏன் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, எல்லாமே சும்மா வேணுக்கு தானா? அதாவது இந்த வாழ்க்கைக்கான காரணமே இல்லை, எதுவும் கிடையாதா? இப்படி பல கடவுள்கள் இருக்கு. இதனுடைய நோக்கம் என்ன? இவ்வளவு கடவுள் இருக்கு, இதுல எது உண்மையான கடவுள்? நான் என்னுடைய இறுதி காலம் எங்கே இருக்கும்? இன்னொன்னு, கெட்டது பண்றவங்களுக்கு தண்டனையே கிடைக்காதா? நல்லவனா இருக்கிறாங்களே, அதுக்கான கூலி என்ன? இப்படி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் என்ன தேவைகள் இருக்கோ அதே தேவை தான் மற்ற மனுஷங்களுக்கு இருக்கும். ஏன்னா இறைவன் அப்படிதான் நம்ம படைச்சிருக்கிறான். அதனால இந்த குர்ஆனை இது இலவசம் தான். இந்த ஸ்கிரீன்ல நம்பர் போடுவாங்க, அதுல பார்த்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த குர்ஆனை வாங்கி படிங்க. இது மதம் மாத்திர நோக்கம் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இறைவன் ஒருத்தன், அவன் என்ன சொல்றான், மனிதர்களுக்கு அவன் நேர் வழி காட்டணும்னு நினைக்கிறான். நம்ம மேல இருக்கிற பெரிய அன்பால இவன் ஒரு நேரமும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டிருக்கிறான். அதனாலதான் தூதர்கள் அனுப்பி கடைசியா அந்த இறுதி வேதமான திருக்குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இதுல உங்களுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களையும் வழிகாட்டுதல்களையும் உண்மைகளையும் சிந்திக்க தூண்டக்கூடிய அறிவியல்களையும் கொடுத்துருக்கலாம். நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இதை நம்ம அப்படியே நம்ம சொல்லலை, நம்பிக்கையே தேவையில்லை. நீங்க ஓப்பன் மைண்டடா படிங்க. மதம் மாத்திர நோக்கம் எதுவும் கிடையாது. இதுல ஒரே ஒரு விஷயம், ஒரு இறை செய்தி. முகமது நபிக்கு இறைவன் கொடுத்த ஒரு வேதமான திருக்குர்ஆன். இது மூலயமா மனிதர்களுக்கு இறைவன் யாரு, இறைவனுடைய கட்டளைகள் எல்லாம் என்ன, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி தெளிவா போட்டிருக்கு. தயவு செஞ்சு உங்களுடைய எல்லா பிடிவாதம் பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய நல்லதுக்காக, இறைவனுக்காக, இதனால ஒரு நன்மையும் கிடையாது. அவன் தேவையற்றவன், யாருடைய தேவையும் இல்லாதவன்.
ஒரே ஒரு விஷயம், உங்களுக்காக நீங்க இந்த வேதத்தை ஒரு முறையாவது படிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். இன்ஷா அல்லாஹ். உங்கள் அனைவரின் மீதும் என் மீதும் இறைவன் என்றென்றுமே கிருபை செய்யட்டும். மேலும் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்க்கட்டும் என்று இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ்.